வெல்கம் பேக் அவர் தினேஷ் ஃப்ளோ சேனல். ஸோ இந்த சேனலில் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டோட ராஜா அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா நிஃப்டியே வந்து சொல்லலாம். ஸோ நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு ஸ்டாக், அது என்ன ஸ்டாக் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கை வச்சு தான் மார்க்கெட்டே மூவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பார்க்குற ஒரு 10 பேரோ 15 பேரோ என்னோட புது சேனல், ஸோ அதனால் பெருசாக வியூ போக மாட்டேங்குது. எல்லாருமே ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அடுத்தடுத்த ரீச்சுக்கு போகும். ஸோ நானும் மோட்டிவாக வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி லைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதாவது நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து தொற்றுமா, தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுவுமே வந்து இந்த பிரைவேட் பேங்கை வச்சு தான் போகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், சிங்கிள் ஹேண்டில் வந்து ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்டை வந்து இன்னைக்கு தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டை. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய வீக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணலாம். ஸோ ஆனால் ஸ்மார்ட் மணி ட்ராக்ல வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஜூலை 6, 2026 மண்டே மார்க்கெட் க்ளோசிங் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அண்ட் அப்சல்யூட்லி மாஸ்டர் கிளாஸ் பை த புல்லிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு புல்லிஷ் வந்து பயங்கரமான வேலையை காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு 520 பாயிண்ட் மேலேயும், அதே மாதிரி நிஃப்டி லைன் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 24,430 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெரிய புல்லிஷ் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆனா நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஸோ இதுதான் வந்து நார்மல் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் அப்டேட்ன்றது ஒன்று இருக்கு. ஒரு மேஜர் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் வந்து இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அதாவது என்ன நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி நாளைக்கு வந்து வேற என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போக போகுது, வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி டாப் ஸ்டாக் பண்ற என்னென்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வந்து த ரியல் ட்ரிகர் அப்படின்றத வந்து பார்ப்போம் புல்லிஷ் ரேலியில. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அப்சல்யூட்லி வந்து ஃபேக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்றது தான். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனட்டிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எங்கேயுமே அதாவது கூடல குறையல, பட் ஆனால் நல்லா வந்து ரேலியை கொடுத்துருந்தாங்க. ரியல் டைம் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 2 மேஜர் ட்ரிகர் பாஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிகர் வந்து வீக்கெண்ட்ல வந்த பிரைவேட் பேங்கோட Q1, அதாவது இயர் 2027ஓட ப்ரீவியஸ் பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது வந்து பயங்கர பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இதனால தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட் மாஸ்டர் இல்லை அப்படின்னாலுமே நல்லா இன்னைக்கு மாஸ்டர்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கிராஸ் அட்வான்ஸ் அப்படின்றது 15% மேலே வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து டைனாமிக்காக வந்து ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க போல. ஆவரேஜிங் அட்வான்ஸ் வந்து 10%க்கு மேலே வந்து போயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டோட ராஜான்னு கூட சொல்லலாம். ஸோ சரியான கட்டத்தில் நம்ம வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்து இன்ஸ்டிடியூட்டல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் பையை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்மளுமே வந்து பயன்பட்டுருக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ செகண்டரி ட்ரிகர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டர்னல் நியூஸ் வந்து மட்டும் கிடையாது. பட் ஆனால் குளோபலாக கமாண்டிட்டி மார்க்கெட்டே வந்து நம்ம நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் ப்ளஸ் கேப் அப் சடனாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் டார்கெட்டை வந்து டெய்லியும் 1,88,000 பேரல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி குருடாயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சப்ளை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரெண்ட் குருடாயிலோட ப்ரைஸ் இமீடியட்லி சடனாக வந்து ஒரு $71 வந்துருச்சு அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து ஹாப்பியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவோட
மேஜரான ஒரு குரூட் ஆயில் இம்போர்ட் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட்ல நம்ம வந்து கண்ட்ரி இருக்கோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டபுள் ஜாக்பாட். அதாவது இன்ஃப்ளேஷன் பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதே மாரி கார்ப்பரேட்டோட மார்ஜின் அப்படின்றதும் வந்து தூக்கியிருக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து புல்லிஷ் ட்ரிகர் ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து மெயினா வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, செக்டார் டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பந்தன் பேங்க், HDFC, இந்துலேகா இண்டஸ்ட்ரி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ONGC இவங்க எல்லாருமே அரௌண்ட் 6%லேருந்து 2% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐபிஓ மார்க்கெட் இன்டர்னலா வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் சேர்த்து அடிச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாரையுமே வந்து, அதாவது இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, மொத்தமா வந்து அதுல கும்பலா வந்து உள்ள போடுவாங்க. ஸோ அதுல இருந்து செலக்டட் பீப்புள்ஸ வந்து அவங்க வந்து பிக் பண்ணுவாங்க. அதாவது நீங்க 10 டிமேட் அக்கவுண்ட் வச்சு ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல தான் உங்களுக்கு ஐபிஓ அப்படின்றது கிடைக்கும். ஸோ என்எஸ்சில அந்த மாரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு மெயின் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட 2%க்கு மேல போயிருச்சு. அதாவது கன்டின்யூ ஆட்டோ புக்கிங் டிரான்சாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாப் கெய்னர பொறுத்தவரைக்கும். ONGCல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெயின் சேஃப் ஹேவனா இருந்துச்சு. வேல்யூ பையிங் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு நியூஸ் படிச்சேன். ஸோ அத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பந்தன் பேங்க பொறுத்தவரைக்கும் 5% இன்னைக்கு பிளாஸ்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6%க்கு மேல வந்து இவங்களோட இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1,64,000 கோடிக்கு வந்து ரீச் ஆயிருச்சு இவங்களோட டர்ன் ஓவர் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து டாப் லூசர் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு யார் டாப் லூசர் வந்து பார்க்கணும்ல. அதில் பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் வந்து 3.5%க்கு மேலே வந்து குழுது வந்திருக்காங்க. என்னதான் HDFC பேங்க் வந்து சூப்பரா டேட்டா வந்து தூக்கி கொடுத்திருந்தாலும் கோட்டாக் பேங்கோட டெபாசிட் growth வந்து 11% வந்து இயர் ஆன் இயர் டவுன் ஆயிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் என்ன ஒண்ணே ஒண்ணுனா, ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ப்ரெஷர் ஹெவியா விழும்போது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டிப்ல கிடைக்குது, நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் டவுன் பை 2%க்கு மேல வந்து டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ நெட் அட்வான்ஸ் இயர் ஆன் இயர் வந்து பேஸ்ல வந்து அப்சல்யூட்லி 2.5% டிராப் ஆயிருக்கு. அதாவது நெகட்டிவ் ட்ரிகர் கிளியரா வந்து ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐடி கெயின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஐடி கெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் இருக்காங்க, விப்ரோ இருக்காங்க, இன்ஃபோசிஸ் இருக்காங்க. அரௌண்ட் 2% கீழே விழுந்திருக்காங்க. ஏன் ஐடி ஸ்டாக் எல்லாமே சடனா வந்து பிளட் பாத் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ சிம்பிள் பாஸ் ஒண்ணுமே இல்லை. இந்த வாரம் அதாவது டிசிஎஸோட Q1 ஃபினான்ஷியல் ரிசல்ட் அப்படின்றது வந்து வரப்போகுது சரிங்களா. ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் இவங்களோட ஏர்னிங் செக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசிஎஸை பொறுத்து. ஸோ முன்னாடியே ட்ரேட் வந்து ஒரு ப்ரொடெக்டிவான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற காசை சமாளித்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்ட காலத்தில் தான் இப்போ இருக்குது. ஹை பீட்டா புக்கிங் அப்படின்றதும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் ஐடி ஸ்பேஸ் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் ஆகிருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து செக்ஷன் 4ல வந்து இந்த எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் இன்சைட் லோ அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது அதாவது எப்படி சொல்றது, எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் ஆக்டிவிட்டி டேட்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூட் இன்வெஸ்டர் வந்து நெட் பையர்ஸா வந்து இருந்திருக்காங்க. அதாவது வெள்ளிக்கிழமை இருந்துச்சு சரிங்களா. இது 1355 கோடிக்கு வந்து பையர்ஸா இருந்திருக்காங்க. அதே நேரத்திலே வந்து நம்ம டிஐஎஸும் வந்து மேசிவான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நெட் செல்லரா இருந்திருக்காங்க 2000 கோடிக்கு. இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயன்றத பாருங்க. ஸோ நம்மளோட டிஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க, அதுவும் 2000 கோடிக்கு. இது எனக்கெல்லாம் வந்து யோசிக்கவே முடியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ரீட்டைலர், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே டாப்ல சேஃபாக வந்து கேஷ் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதனால நல்லாவே புரியுது. ஸோ குளோபல் ஹாட் மணி நிஃப்டியோட பிரேக் அவுட்டுக்கு உதவுமா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். பிகாஸ் கோசிஃபை அதே மாதிரி யான்சாங் இவங்க எல்லாருமே வந்து இப்போ கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த காசெல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ மேக்ரோ ஃபேக்டர்
என்னன்றத வந்து இப்ப பார்த்துருவோம். ஸோ யுஎஸ் அண்ட் ஈரான் டா யுஎஸ் அண்ட் இந்தியாவோட டாலர், அதாவது நம்மளோட ருப்பி எவ்வளோ வீக் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ 95.33ல வந்து இப்ப இருக்கு. நோ மேசிவ் வேல்யூவேஷன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாரி கோல்டு வந்து எம்சிஎக்ஸ்ல அரௌண்ட் வந்து 74,175, அதாவது 10 கிராம் வந்து வித்துட்டு இருக்காங்க. சேஃப் ஹேவன் அசெட் அப்படின்றத வந்து சைட்வேஸ்ல வந்து இப்போ மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவோட 10 இயர் பாண்ட் ஹீல்டு அப்படின்றது வந்து ஒரு 7% வந்து இப்போ இருக்கு. ஸோ சிஸ்டமேட்டிக்கா லிக்விடிட்டி வந்து ஸ்டெபிளா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சடனா ஒரு லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வீடியோ கிடையாது இது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு வைடாவே வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல வந்து மிடில் ஈஸ்ட் வந்து இஷ்யூல வந்து ஒரு சின்ன ஒரு கிளைம் ப்ரெஷர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர் த வீக்கெண்ட், அதாவது அல்காமினியோட அந்த டெத்தை வந்து இவங்க வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் வந்து அவரை வந்து புதைக்க போறாங்க. அதனால அவர் 6 நாள் வந்து இரங்கல் போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த இரங்கலால இப்போ வந்து வேர்ல்டே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோர் யூஎஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஜூலை 4th அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேங்களா, ஹாலிடே அப்படின்றதால அது வந்து இன்னும் ரீஓப்பன் ஆகலை. ஸோ இன்னைக்கு தான் தெரியும் அதோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட்லி யூஎஸோட ஃபியூச்சர் நாஸ்டாக் வந்து ஒரு 1.5% வந்து மேலே காட்டிட்டு இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்காக க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட நிஃப்டி ஃபியூச்சர், அதாவது நாஸ்டாக் ஃபியூச்சர், சரிங்களா? அதே மாதிரி ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவோட கோசிப்பை இண்டெக்ஸ் வந்து நியர் வந்து 2% வந்து இன்னைக்கு ஏறிச்சு க்ளோஸ் ஆகும்போது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டு சொல்லணும் அப்படின்னா கேப் அப்ல தான் வந்து இவங்களுமே வந்து இன்னைக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஜீரோவாக தான் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து கார்ப்பரேட் மேட்ரிக்ஸ் மட்டும்தான், அதாவது ஒபெக்ஸ் பிளஸ் டைனாமிக் அவுட்புட் ஷிஃப்ட் வந்து மேஜராக வந்து குளோபல் நியூஸாக வந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இதனால மார்க்கெட் ஃப்ளோ பியூரா வந்து டெக்னிக்கல் அண்ட் செக்டார் ரொட்டேஷனல் வந்து இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ப்ரிடிக்ஷன், அதாவது இந்த ஒபெக்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்த ஒபெக்ஸ் பிளஸ் அப்படின்றது வந்து லெஃப்ட் ஆயிருக்காங்க, அதாவது யுஏஇ அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான க்ளோசிங் அப்படின்றது இன்னைக்கு இருந்துச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாளைக்கு இதே மாதிரி இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அது நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் நாளைக்கு வீக்லி ஆப்ஷன் வேற இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால வந்து இனிஷியேட் ஆகும்போதே கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து இந்த பேட்டர்ன்லாம் கிளியராக இருக்கா, ஹை பேஸ்டு அக்குமுலேஷன் வந்து நடந்துட்டு இருக்கா அப்படின்றது சொல்லணும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு மெயினாக வந்து நம்ம இந்த மார்க்கெட் அவுட்லுக்கில் வந்து இமிடியேட் சப்போர்ட் அப்படின்றது 24,300ல இருக்கு. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 24,150ல வச்சுக்கோங்க. இந்த ஜோன் பிரேக் ஆகும்போது ஸோ நல்ல ஒரு, எப்படி சொல்றது, வரைக்கும் லாங் பொசிஷன் வந்து சேஃபா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது வந்து, அதாவது மேலே போக போற இடம்னு பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இன்னைக்கு வந்து 24,430 வரைக்கும் வந்து இன்னைக்கு ரேஞ்ச் வந்து டார்கெட் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் 25,000க்கு மேலே மேஜராக கால் ரைட் வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா இதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து 24,600 வரைக்கும் இது வந்து நெக்ஸ்ட் இமிடியேட் டார்கெட்டுக்கு வந்து கொண்டு போயிடும் அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி லெவலை வந்து பார்த்துருவோம். இமிடியேட் சப்போர்ட் அப்படின்றது வந்து இப்போ 58,000ல இருக்கு. பேங்க் நிஃப்டியோட பிரைவேட் பேங்க்ஸ் அதெல்லாம் வந்து கிளியரா ஃபார்முலா வந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 58,000ல ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ரொம்ப கிளியரா வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 58,500லேருந்து 58,800 வரைக்கும் இது வந்து போயிடும் அப்படின்றத வந்து நம்ம இதனால புரிஞ்சிக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன, பையிங் ஆன் டிப்ஸ் அப்படின்றது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது கரண்ட்டான ஸ்ட்ரக்சர் லாஜிக்கெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. சடனாக வந்து ஒரு ஷார்ட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். அதே மாதிரி அன்லெஸ் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றதையும் வந்து நீங்கள் விட்டுருங்க. பிகாஸ் கைசியஸ்ன்றது வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிறதால நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ பார்டரில் 3 லைனில் வந்து சம்மரி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது பிரைவேட் பிராங்க் ப்ரிவென்ஷலி, அதாவது பிஸ்னஸ் இண்டிகேட் அண்ட் சூப்பர் பாசிட்டிவ் புஷிங் அப்படின்றத வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி குருடாயிலோட கூல் டவுன் அப்படின்றது வந்து ஆயிருக்கு. ஸோ $71 கிட்ட வந்து இது வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் மோட்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் வேற வரப்போகுது அப்படின்றதால நாளைக்கு நீங்க முக்கியமாக ட்ராக் பண்ண வேண்டிய விஷயம், ட்ரிகர் ஆக வேண்டிய விஷயம் என்னன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஃப்ளோ
டு நைட்ல என்ன நடக்குது, குரூட் ஆயிலோட கண்டினியூ ட்ரேட் என்ன ஆயிட்டு இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷனு, அதே மாதிரி பில்டப் வந்து 24,500க்கு மேல ஸ்ட்ரிக் ஆயிட்டு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம அதாவது அப்புறம் வந்து என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. லைக் நீங்க உங்களுக்கு டாட்டாவை தெரியலாம், இல்ல டிசிஎஸ் தெரியலாம், அதனால போய் நான் அந்த ஷேர்ல போடுறேன் அப்படின்ற மாதிரி போடாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ஸோ நல்லா வந்து ஒரு டெக்னிக்கா அனலைஸ் பண்ணுங்க, இல்ல வந்து ஃபண்டமெண்டலா பாருங்க, இல்ல ரிசல்ட்டை பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலை வந்து நீங்க செட் பண்ணி அதுல இருந்து நீங்க கொண்டு போகலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஷேர் வித் தெம் யுவர் ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நான் இதை வந்து இது மூலயமா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஏன்னா நான் வந்து எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ அதனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட சார்ட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களோட க்ளோஸ் பண்ணுறேன். சார்ட்டை போய் பார்ப்போம். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டிருந்த அந்த சப்போர்ட் ஜோன், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாத்தையுமே வந்து இது ரீச் பண்ணிருச்சு. ஸோ நம்மளோட ஃபிபொனாச்சி வந்து எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்றத மட்டும் நீங்களே பாருங்க. நான் எங்கேயுமே வந்து சேஞ்சஸ் பண்ணலை. அதாவது இந்த இந்த ஜோனில் வந்து நான் வந்து 2 ஆஃப் ஜோன் வச்சுருந்தேன். ஸோ இந்த 2 ஆஃப் ஜோனில் ஒன்று இது கீழே இறங்குச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபிபொனாச்சி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை நீங்கள் வந்து நான் வெள்ளிக்கிழமையே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். 3 சப்போர்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் வந்து எடுக்காது, அதுக்கு மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜோனை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எங்கே வரைக்கும் ரேலி கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நாளைக்கு இந்த இடத்துல அதாவது 24,600க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட ரேலி அப்படின்றது வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக மேலே போகும். ஸோ ஹால் டைம் ஹையே ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மந்த் வந்து கொஞ்சம் நம்மளுக்கான ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதும் நடக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டிருந்த அதே சப்போர்ட் ஜோன் தான். அதுலேருந்து அது ஒரு ஃபேக் சப்போர்ட் ஜோன், அதாவது ஃபேக் ரீச்சை வந்து கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ரீச் பண்ணிச்சு, மறுபடியும் கீழே இறங்குச்சு. இப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேலே வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நான் இன்னைக்கு காலைல கூட ட்ரேட் பண்ணும்போது எடுத்திருந்தேன். ஸோ கிளியராக எனக்கு வந்து காட்டியிருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு மேலே தான் வந்து இதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுவுமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்கையும் வித்துருக்கேன். ஸோ அது என்ன ஸ்டாக்னு நான் சொல்லிடுறேன். இந்த டிஜர் கார்பரேஷன் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1074 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 ரூபா வந்து இன்னைக்கு கம்மியாயிருக்கு. பட் ஆனால் இதை நான் இன்னும் செல் பண்ணலை, நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமர்ராஜாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட்டுக்கு இன்னும் வரலை. 860 ரூபாய்க்கு கீழ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர்ட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இதுவும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு 6.5% ஏறி இருக்கு. ஸோ நல்ல ஒரு பேக்கேஜ் தான். நான் இதை வந்து கண்டினியூஸாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 2,400 வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ போச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசை வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. லாங் கன்சல்டேஷன் 1 வீக்காக வந்து நல்லா கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மறுபடியும் எந்திரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் ஜோனான 2024 அப்படின்றத வந்து இது வந்து பிரேக் ஆகும்போது இதோட நியூ ஹால் டைம் ஐயை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். பார்ப்போம். அதே மாதிரி நியூ இந்தியா அஷூரன்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.23% வந்து இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. அது வந்து பெரிய ஒரு ஏற்றம் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பார்ப்போம். ஸ்மால் கேப் எல்லாம் இப்போ கொஞ்சம் வேலையை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா வந்து இந்த யூனிவர்சல் கேபிள் நல்லா வந்து மேலே போயிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் வந்து இவன் வந்து பெரிய செல்லிங் ப்ரெஷரோட விழலை. அதனால நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் இவனுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றத. அடுத்ததா இந்த ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். ஸோ ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து மேலே போயிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து இன்னைக்குமே ஒரு 6% கிட்ட வந்து ஏறி இருக்கான். ஸோ அதனால ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் இதை வாங்கும்போது 950 ரூபா ரேஞ்சில் வாங்கினேன். எனக்கு இதில் வந்து ஒரு 500 ரூபா கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து நான் இதை வந்து செல் பண்ணிட்டேன். அது உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து அதை ரிமூவும் பண்ணிடுறேன் என்னோட போர்ட்ஃபோலியோலேருந்து. இன்னைக்கு நான் அதை செல் பண்ண உடனே ஒரு ஸ்டாக்கை வாங்கினேன். ஸோ அதுதான் வந்து இந்த
ஜெய் பாரத் மாருதி அப்படின்ற ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்றது வந்து ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அப்பர் சர்க்யூட்ல வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் நான் வந்து கரெக்டாக வந்து ₹170 இதை வந்து நான் பிடிச்சிட்டேன். ஸோ ₹170 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேலி ஆக ஆரம்பிச்சது. கரெக்டாக வந்து ₹180, அதாவது ₹9 எனக்கு வந்து ப்ராஃபிட்ல இருந்துச்சு. நல்ல ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இதோட ரேஞ்ச் எங்க வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு. அரவுண்ட் வந்து நான் வந்து 300 வரைக்கும் வச்சிருக்கேன். பார்ப்போம் 300 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதையும் நான் உங்க கூட அப்டேட் பண்றேன். பட் ஆனா இதுவரைக்கும் வந்தது கிடையாது. மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. இது நீங்க எனக்கு குடுக்குற பெரிய சப்போர்ட். நன்றி மக்களே!